Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சர்வையிங் கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ப்ராப்ளம் சால்விங். ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ஹேண்ட் ரிட்டன் தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு கொஷின்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ரஃபா. ஸோ எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, ஸோ என்ன டாபிக்ல அப்படின்னு பார்த்தீங்களா, லெவலிங்கில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட்ல தான் நான் சால்வ் பண்ண போறேன். அது இம்பார்ட்டண்டா அப்படின்னு நம்மளோட ஆப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு டீட்டெயிலா நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் எதுக்கோ நம்ம வந்து சர்வேயிங்ல கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராப்ளம், இந்த ரெண்டு டேபிள், அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே பேசிக்கான விஷயம்ன்றனால தான். ஸோ நீங்க எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்க நம்மளோட இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ். ஸோ நானும் ரொம்ப நாள் மிஸ் பண்ண கிளாஸ் தான் இது. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கிளாஸஸும் வரும். ஸோ பிடிஎஃப்ல இல்லைன்னா பிபிடில நான் எடுத்தாலும் சைட் பை சைடு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். கண்டிப்பா அது இன்னும் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும், உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். ஸோ நீங்க எப்படி அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் புக்கிங் அப்படின்ற ஒரு டாபிக். அதில் தான் நம்மளுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேசிக்காக வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட், என்ன பிளேன் ஆஃப் காலிமேஷன் மெத்தட் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். ஸோ இந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு இல்லை என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ரெண்டு மெத்தட்ல கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஓரலாக சொல்றேன். இல்லைன்னா நான் ஜஸ்ட் ரைட் அவுட் பண்றேன், நீங்க அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டம்பி லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஹைட் தான் வந்து நம்ம ஆரலோட சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இங்க ஒரு பிளைன் டெரெயின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்லோப் ஏரியால இருக்கு. ஸோ இந்த பெஞ்ச் மார்க் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த பெஞ்ச் மார்க் பிளஸ் நீங்க ஸ்டாஃப் லெவல் வச்சு ரீட் பண்ற ஃபர்ஸ்ட் ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன, கண்டிப்பா அது என்ன, பேக் சைட். ஸோ அந்த ரெண்டுத்தையும் பேக் சைட்டை வந்து பேக் சைட் பிளஸ் பெஞ்ச் மார்க்கோட ஆரல் தான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி வந்தது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னா ஆரல் ஆஃப் பெஞ்ச் மார்க் பிளஸ் பேக் சைட். ஏன் இது நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்றேன்னா, அப்ஜெக்டிவ் டைப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் வேர்டிங் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா ஃபைண்ட் ஆரல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருப்பாங்க, பேக் சைட், ஃபோர் சைட், அந்த மாதிரி ஒரு பெரிய ரீடிங் கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா உங்களால வந்து கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஸோ 1 மார்க்ல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் பிளேன் ஆஃப் காலிமேஷன் மெத்தட் தான், தட் மீன் அனதர் நேம் தான் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடோடது. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் நான் வந்து கொஸ்டின்லாம் கொடுக்கல, ஒரு ரஃபா ஒரு ரீடிங் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதே ஒரே கிவன் ஒரே கொஸ்டினுக்கு தான் நம்ம பிளேன் ஆஃப் காலிமேஷன் மெத்தட் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும். வேற வேற ரீடிங் கொடுத்தோம்னா அது வேற மெத்தட், இது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ரீடிங் வச்சுட்டு ரெண்டு மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கன்சிக்யூட்டிவ் ரீடிங்னா அடுத்தடுத்த ரீடிங்ல ஸோ என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இந்த 3 மீட்டர் ஸ்டாஃப். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்க எஸ்எஸ்சி பேப்பர் 2ல எழுதிங்கன்னா கொஸ்டின் பெருசா இருக்கும். நான் வந்து ஷார்ட்டா கிவன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து 3 மீட்டர் இல்லைன்னா 5 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு ஸ்டாஃபோட லென்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அந்த இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? 3 மீட்டர் ஸ்டாஃப். ஸோ அண்ட் தென் ஸ்லோப்பிங் கிரவுண்ட்னா கண்டிப்பா வந்து நான் லெவலிங் பண்ற இடம் வந்து எனக்கு ஸ்லோப் ஆகுது. தட் மீன்ஸ் ஸ்லோப் டிசெண்டிங்கா அசெண்டிங்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு ஸ்லோப்பிங் கிரவுண்ட் அப்படின்றது. ஸோ ரீடிங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அதை பண்ணணும். ஸோ நான் வந்து லெவல் பண்ணிட்டேன், லெவலிங்லாம் முடிச்சு எனக்கு ரீடிங்ஸ்லாம் வந்துச்சு, நான் ரீடிங் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டேபிள்ல போட்டு நான் இந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ண போறேன். அதான் நம்ம என்ன டேபிள் ஃபார்ம் பண்ணி எழுது ஒவ்வொரு ஆரல் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன அந்த ரீடிங் இருந்தோ அதை வந்து நான் உங்களுக்கு டயக்ராம்காக நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஸ்லோப்பிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின்ல வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இல்லை பெஞ்ச் மார்க்கோட ஆரல் வந்து 100 மீட்டர். ஓகேவா? ஸோ அதுவும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து என்னோட பெஞ்ச் மார்க் ஓகேவா நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த ஹைட் தான் வந்து எனக்கு 100 மீட்டர். ஸோ பெஞ்ச் மார்க்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணிட்டு தான் நம்ம ரீட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் வச்சுருப்போம், ஸ்டாஃப் வச்சு நம்ம ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நம்மளோட ஒரு ரீடிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து எது பேக் சைட் அப்படின்னா நான் இங்கே ஸ்டாஃப் வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரீடிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பெஞ்ச் மார்க் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ பெஞ்ச் மார்க்னா என்ன, நோன் ஆரல். ஸோ எனக்கு அந்த பாயிண்டோட எலிவேஷன் எனக்கு தெரியும், அதுதான் என்னோட ரெஃபரன்ஸை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால தான் எனக்கு 1000 மீட்டர்னு தெரியும். பட் மற்ற இங்கே எங்கே இருக்க எந்த ஸ்டேஷனோடதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடம் தான் நம்ம பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரீடிங்காக வந்திருக்கு. ஸோ எப்படி, ஏன்னா இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு எப்படி நீங்கள் கேட்பாங்க எது உங்களுக்கு 4 சைட்டு எங்கே சேஞ்ச் பாயிண்ட்டு அப்படிலாம் கேட்பாங்க 1 மார்க்கில் அப்ஜெக்டிவ்ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணுறேன். ஆனால் சிலதெல்லாம் நீங்கள் எஸ்எஸ்சிலாம் டேபிள் கொடுத்துட்டு அவங்களே வந்து எது பேக் சைட் 4 சைட் இன்டர்மீடியட் சைட் அப்படின்னும் சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால வந்து அதனால தான் நம்ம 1 மார்க்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து 4.25. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேக் சைட். ஸோ அகெயின் வந்து நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். நான் ஸ்டாஃப் வந்து இங்கே வைக்கிறேன். டயக்ராம் கொஞ்சம் ஒழுங்காக வரல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் வைக்கும் போது அது வந்து என்னோடது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன 1.025 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம். அகெயின் வந்து இன்னொரு ஸ்டாஃப் வைப்போம். ஸோ எங்கேயுமே நான் வந்து என்ன பண்ணல, என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணல. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ எது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுதுன்றது. ஸோ 3 மீட்டர் ஸ்டாஃப் நம்மளுது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 1.950. ஸோ அகெயின் நீங்கள் ஸ்டாஃப் வைப்பீங்க ஓகேவா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 2.360. ஸோ தென் அகெயின் ஸ்டாஃப் வைப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது வரைக்கும் தெரியும், ஏன்னா நம்ம 3 மீட்டர்ன்றனால. நெக்ஸ்ட் அது வந்து எங்கே வரும் அப்படின்னா 2.950. ஸோ அதுக்கு அடுத்து நான் கண்டிப்பாக நம்மளால ஸ்டாஃப் ரீடிங் வந்து நம்மளால நோட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதே 3 மீட்டர் ஸ்டாஃப். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த ஸ்டேஷனை இந்த நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ எனக்கு ஷிஃப்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், நீங்கள் எப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து பேக் சைட் திரும்பி ரிட்டனாக நீங்கள் ஒரு பேக் சைட் எடுக்கணும். இங்கே வச்சிங்களா ஸ்டாஃப், இங்கே மார்க் பண்ணிங்களா அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் ஒரு பேக் சைட் அடிக்கணும். ஸோ பேக் சைட் எடுக்கும் போது ஸோ இந்த வேல்யூ என்ன நம்மளுக்கு கம்மியான வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதுதான் கண்டிப்பாக பேக் சைட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ 0.470. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் வைப்பீங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 1.565. அகெயின் ஒன்று வைப்பீங்க. ஸோ டயக்ராம் ஒழுங்காக வரல. ஸோ அதோட வேல்யூ வந்து 2.450 ஓகேவா. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ 1 2 3 4 5 6 ஓகேவா. அந்த அளவுக்கு நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸ்டேஷனில் வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து மாற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து பேக் சைட் வந்து கண்டிப்பாக இது ஒரு பேக் சைட்டு, அகெயின் இங்கே ஒரு பேக் சைட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் வரும், பேக் சைட்னா ஒரு 4 சைட் இருக்கும். 4 சைட்னா என்ன, நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு அந்த முன்னாடி பாயிண்ட் என்ன. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த 2.950 இருக்குல்ல, இது நம்மளோட ஒரு 4 சைட். அகெயின் வந்து என்ன லாஸ்ட்ல வந்து நம்ம பாயிண்ட் என் பண்றோம் இல்லையா, அந்த என் பாயிண்ட்டும் நம்மளுக்கு 4 சைட்டாக தான் இருக்கும். ஸோ அகெயின் வந்து இந்த 2.450வும் நம்மளுக்கு ஒரு 4 சைட். ஸோ 2 4 சைட் 2 பேக் சைட் இருக்கு. மற்ற எல்லா பாயிண்ட்டுமே எனக்கு வந்து என்னது இன்டர்மீடியட். ஸோ இந்த பாயிண்ட்டு ஸோ இந்த 3மே இன்டர்மீடியட். ஸோ அகெயின் இது ஒரு இன்டர்மீடியட். ஸோ இங்கே வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால இது வந்து என்னோட 4 சைட். அகெயின் நான் ஒரு பேக் சைட் எடுக்கிறேன், இது இன்டர்மீடியட் சைட். ஸோ இதோட என்னோட லெவலிங் பாயிண்ட்ஸ் வந்து நான் முடிஞ்சிச்சு, ரீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அப்போ லாஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், 4 சைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இப்படியே இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சில எது 4 சைட் எது பேக் சைட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் டயக்ராம்லாம் கூட ட்ரா பண்ண வேணாம், 2-3 கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இது வந்து 4 சைட் பேக் சைட்டாக இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஸ்டாஃப்னு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பண்ணலாம், லெவலிங் பண்ணியிருக்கலாம், நம்ம ஸ்டாஃப் வச்சு நம்ம வந்து கவுண்ட் பண்ணியிருக்கலாம். அகெயின் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக இது வந்து பேக் சைட்டாக இருக்கும். ஸோ இது பேக் சைட்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 4 சைட். அகெயின் இந்த லாஸ்ட்டில் வந்து முடியுது.
ஸோ முடியும் போது கண்டிப்பாக இது ஃபோர் சைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எது ஃபோர் சைட் எது பேக் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த ஃபோர்த் ஸ்டேஷனில் வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் வந்து எனக்கு ஃபோர் சைட்டாக இருக்கும், ஃபோர்த் பாயிண்ட் வந்து எனக்கு பேக் சைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை இதில் எது சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னா ஸோ இந்த 2.95, ஸோ அங்கேருந்து இந்த 0.75 இந்த ஃபோர் சைட் பேக் சைட் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் பாயிண்ட். தட் மீன் இந்த ஃபோர்த் ஸ்டேஷனில் தான் எனக்கு வந்து ரெண்டுமே நடக்குது. ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது, ஃபோர் சைட்டும் இருக்குது பேக் சைட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த பாயிண்ட்ஸ் இந்த லெவலிங் பண்ணியிருக்கோம். லெவலிங் பண்ணதில் ஃபோர் சைட் பேக் சைட்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நான் வந்து பிளாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்படி இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹைட் ஆஃப் காலிமேஷனோட டேபிள், ஸ்டேஷன், பேக் சைட், அப்புறம் இன்டர்மீடியட். இதில் வந்து இன்டர்மீடியட் சைட் வரும். நம்ம ரைஸ் அண்ட் ஃபாலில் வந்து இன்டர்மீடியட் பதிலாக ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்ற ஒரு காலம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இது வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஹைட் ஆஃப் காலிமேஷன். இது நம்ம ஆரல் கண்டுபிடிக்கிற ஆரல். ரிமார்க்ன்றது ஏன்னா எந்தெந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ சேஞ்ச் பாயிண்ட் வருதுன்னா அங்கே நீங்கள் சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா எங்கே பெஞ்ச் மார்க் எடுக்கிறீங்கன்னா அங்கே பெஞ்ச் மார்க்கில் மென்ஷன் பண்ணுவோம். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன். சொன்னால் ஜஸ்ட் நான் உங்களுக்கு பிளாட் மட்டும் பண்ணிடுறேன். 0.425 ஜஸ்ட் பிளாட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோடது. ஸோ 2 பேக் சைட் 2 ஃபோர் சைட் வந்திருக்கு. மற்றது எல்லாமே இன்டர்மீடியட்ஸ். இதில் எப்படி வந்தது அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு டேபிள் தான் நம்மளோட கொஷின் ஏரியாவாக இருக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் என்னது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபஸ்ட்டு ஆரல் வந்து என்ன பெஞ்ச் மார்க். ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட்டை பேக் சைட் எங்கே எடுக்கிறீங்கன்னா பெஞ்ச் மார்க்கில் தான் எடுப்பீங்க. ஸோ அப்போ பெஞ்ச் மார்க்னும் போது ஒரு ஆரல் வந்து என்ன நம்மளுக்கு 100 மீட்டர். ஸோ 100 மீட்டர்ன்றது நம்ம கொஷின்ல இருக்கு. ஸோ 100 மீட்டர்ன்ற கொஷின்ல இருக்கனால நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ வந்து அந்த ஆரல் இந்த பாயிண்டோட ஆரல். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற அந்த பேக் சைட் ஃபர்ஸ்ட் பேக் சைட். ஸோ அதுதான் நம்மளோட ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அப்போ என்ன எனக்கு வந்து ஆரல் வந்து இங்கே வந்து 100 வருது அண்ட் பேக் சைட் 0.425. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு 110.425. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஹைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டோட ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் ஆஃப் காலிமேஷனோடது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸோ இந்த ஒரே காலிமேஷன் நம்மளுக்கு எங்கே காலிமேஷன் வரும்னா பேக் சைட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடது வந்து நம்ம எடுப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்டே பண்ணல. ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் இங்கே இருக்க எல்லா ஆரலும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆரல் இருக்கா, ஸோ இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, அது மைனஸ் இன்டர்மீடியட் சைட். அகெயின் நம்மளுக்கு மைனஸ் இன்டர்மீடியட் சைட். அப்படி நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 100.425 மைனஸ் 1.205. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ அகெயின் இந்த பாயிண்ட் அகெயின் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை மூணுத்தையும் இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எல்லாமே ஆரல் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ என்னென்னா 99.40 சம்திங் வரும். ஸோ அகெயின் வந்து இது வந்து 98. ஸோ இது 3 தான் நான் ஜஸ்ட்டு கேமரா வச்சுட்டு எழுத முடியல அப்படின்னாலும் எழுதிட்டேன். ஸோ ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணி நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த 4 பாயிண்டோட இந்த 4 ஆரல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு சேஞ்ச் பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்கே ஒரு பேக் சைட் இருக்கு. ஸோ அப்போ பேக் சைட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பேக் சைட் வரதுனால ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாஃப் வந்து எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸோ அகெயின் இந்த பாயிண்ட் மைனஸ் இந்த பாயிண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97.47 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ
இந்த ஏன்னா இங்கே வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாதனால இதே நீங்கள் மைனஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாயிண்டோட 4ல் அந்த பாயிண்டோட ஆரல் கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்மளுக்கு இங்கே பேக் சைட் அந்த சேஞ்ச் பாயிண்ட்டாக இது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரும், ஒரு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, அந்த ஆரல், அந்த பாயிண்டோட அந்த ஆரல். பிகாஸ் எங்கே இருக்குது, நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோமா. ஸோ நம்மளுக்கு இந்த ஆரல் பாயிண்ட் இங்கே தான் ஸ்டாஃப் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் 4 சைட்டும் காட்டுது. அகெயின் இதுதான் வந்து என்னோட இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே இந்த சேஞ்ச் பாயிண்ட்டில் தான் எனக்கு 4 சைட்டும் இருக்குது, இந்த பேக் சைட்டும் இருக்குது. ஸோ இந்த 4 சைட்டை வச்சு தான் நான் வந்து ஆரல், இதோட ஆரல் வந்து 97.535 கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அகெயின் நான் இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்காக தான் நான் பேக் சைட் எடுக்கிறேன். ஸோ பேக் சைடு என்ன 0.450. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து இந்த வேல்யூ விட கொஞ்சம் அதிகமாக வரும். 98.285 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராசஸ் இல்லாமல் இதே தான், நீங்கள் அந்த டயக்ராம் வச்சும் கால்குலேட் பண்ணலாம், இல்லை ஓரலாகவும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அகெயின் இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து 2 ஆரல் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் இருக்கனால 2 ஆரல் கண்டுபிடிக்கணும். அகெயின் இந்த 98. ஸோ இந்த பாயிண்ட்டு அகெயின் இந்த இன்டர்மீடியட் சைட், பிகாஸ் இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் இங்கே இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம ஆரல் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ புதுசாக ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஏன் இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிருக்கு, நம்ம பாயிண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அகெயின் வந்து நீங்கள் திருப்பியும் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் லெவல் வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 96 சம்திங் வரும், 6.6 சம்திங் வரும். அண்ட் தென் இந்த பாயிண்ட் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 95.557 சம்திங் நினைக்கிறேன், பட் கரெக்டாக தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ ரிமார்க்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பெஞ்ச் மார்க் இருக்குது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் எங்கே சேஞ்ச் பாயிண்ட் வரும் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம். ஸோ சேஞ்ச் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சிபி வந்து இந்த பாயிண்ட், பிகாஸ் இங்கே தான் பேக் சைட் அண்ட் 4 சைட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பிளாட் பண்ணிட்டோம், ஆரல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணோம், நம்மளுக்கு கிடைச்ச ஆரல் வந்து கரெக்டா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ செக் போகலாம். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் டைப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது அரித்மெட்டிக் செக் தான். ஸோ நம்ம கூட ப்ராப்ளம்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இந்த ஃபார்முலாஸே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து பேக் சைட் மைனஸ் 4 சைட். ஸோ சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் வந்து நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஸோ 0.250 ப்ளஸ் 0.750 இருக்குது, மைனஸ் நம்மளுக்கு 2 சம்மேஷன் வரும், ஏன்னா 2.95 ப்ளஸ் 2.450. ஸோ இது 2 தான் நம்மளோட 4 சைட்டு. அப்புறம் லாஸ்ட் ஆரல் வந்து நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா 95.775. ஃபர்ஸ்ட் ஆரல் வந்து நம்மளுக்கு 100. ஸோ 2 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 4.225 ஈக்குவல் டு மைனஸ் 4.225. ஓகே, ஸோ இப்போது 2மே ஈக்குவலாக வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம போட்ட சம் நம்ம பிளாட் பண்ணது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண அவ்வளோ பெரிய மெத்தட் வந்து ஓகே கரெக்ட் அப்படின்றதுக்கான செக் தான் இது. ஓகேவா, நான் ஏதாவது அந்த டேபிளில் வந்து கவுண்டிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் கரெக்டாக பிளாட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா செக்குமே வந்து ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா, ஸோ 1 மார்க்கில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன், 2 செட்ஸ். ஸோ 2 செட்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் செக் வரும். ஓகேவா, ஸோ இந்த நம்மளோட லைன் ஆஃப் காலிமேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 பேக் சைட் 4 சைட், அப்புறம் லாஸ்ட் ஆரல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆரல், 2 செட் ஆஃப் செக் வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தடில் வந்து செக் வந்து எதுக்காக அப்படின்னா, பேக் சைட் அண்ட் இன்டர்மீடியட் சைட் 4 சைட் 2த்துக்குமே இதில் வந்து கரெக்டான செக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமான நம்மளுக்கு இன்டர்மீடியட் சைட்ஸ் வரும். எந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா, லைன் ஆஃப் காலிமேஷன் மெத்தட் நீங்கள் சொல்லும் போது நிறைய இன்டர்மீடியட் சைட்ஸ் வரும். இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் லெவலிங்கில் நம்ம டைப்ஸ் ஆஃப் லெவலிங் பார்த்தோம் இல்லையா, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் 1 மார்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணுற இடத்துலலாம் ஸோ இந்த லெவலிங் வந்து இந்த டைப் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா,
ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது எதுக்கு செக் ப்ரொவைட் பண்ணுது? பேக் சைட்டுக்கும் ஃபோர் சைட்டுக்கும் மட்டும்தான் செக் ப்ரொவைட் பண்ணுது. பட் இன்டர்மீடியட் சைட்டை பற்றி எங்கேயும் பேசலை. ஆனால் நிறைய இன்டர்மீடியட் சைட் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தடில் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறது என்னன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். நான் டேரெக்டாக கிவன் மட்டும் எழுதியிருக்கேன். அதே ரீடிங்ஸ் தான். ஜஸ்ட் வந்து அதில் வந்து எப்படி ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்டர்மீடியட் சைட் வரும். அண்ட் தென் நம்ம ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸோ செக் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்மீடியட் சைட்டும் வந்து நம்ம செக் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ். அதில் வந்து பேக் சைட் ஃபோர் சைட் மட்டும் தான் செக் இருக்கும். ஸோ இல்லை இன்டர்மீடியட் சைட்டையும் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ ரைஸ் ஃபால். ஸோ இங்கே லைன் ஆஃப் காலமேஷன், லைன் ஆஃப் சைட், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவையில்லை. பட் இந்த ரெண்டு காலம் வந்து நம்மளுக்கு வரும் ரைஸ் அண்ட் ஃபால். ஸோ நீங்கள் ரைஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோப்பிங் வந்து மேலே அப்வர்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்ட் வந்து ரைஸாக இருக்கும். அதே உங்களுக்கு டவுன்வர்ட்ஸில் இருந்ததுன்னா நாம் இந்த மெத்தட் இந்த ரீடிங்ஸ் வந்து நம்மளுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப். ஸோ நம்மளுக்கு ஃபால் தான் அதிகமாக வரப்போகுது. ஸோ இல்லை அண்டர்லேஷன்ஸ் இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைஸ் ஒன்று ஃபால் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னா. பட் இந்த ரீடிங்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி காட்டியாச்சு. இது வந்து நம்மளோட ஃபால் தான் அதிகமாக வரப்போகுது. ஸோ இதுதான் நம்மளோட டேபிள். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி பிளாட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதை பற்றி பேசியாச்சுல ஃபோர் சைட் இன்டர்மீடியட் சைட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு. நம்மளுக்கு 7 சேஞ்ச் வரும். ஸோ இந்த 5 பாயிண்டில் மட்டும் நம்மளுக்கு ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது ஒரே பாயிண்டில் எழுதியாச்சு. மற்றதெல்லாம் கரெக்டாக பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ரைஸ் ஃபால் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ரைஸ் ஃபாலோ அப்படின்னு உங்களுக்கு ரீடிங் கொடுத்துட்டாலும் அது ரைஸ் ஆஃப் ஃபாலோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் இந்த ஃபோர் சைட் இந்த மைனஸ் இன்டர்மீடியட் சைட் அகெயின் வந்து இது மைனஸ் அகெயின். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கண்டிப்பாக மைனஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது மைனஸ் அண்ட் தென் இந்த பாயிண்ட் மைனஸ் அகெயின் இங்கேருந்து ஃபோர் சைட் பேக் சைட் அகெயின் எல்லாமே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாம் ஏன்னா ப்ளஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் இதை மைனஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து என்னென்னா ஃபாலிங் கிரேடியன்ட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபாலிங் ஸ்லோப்பில் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக நம்ம மைனஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த ஃபால் கிடைக்கும். ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருங்க. ஸோ வந்தீங்கன்னா ரைஸ் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம டயக்ராம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து ரைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபால் அப்படின்றனால மைனஸ் பண்ணி நான் எழுதிடுறேன். ஸோ எப்படின்னா ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இது ரெண்டு மைனஸ் பண்ணி செகண்ட் பாயிண்ட், இது ரெண்டு மைனஸ் பண்ணி தேர்ட் பாயிண்ட், இது ரெண்டு மைனஸ் பண்ணி ஃபோர்த் பாயிண்ட், அகைன் இந்த ரெண்டு மைனஸ் பண்ணி நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட்டு அண்ட் இது ரெண்டு மைனஸ் பண்ணி இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸி. அவ்வளோவா கால்குலேஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்குது. ஜஸ்ட்டாக மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே எதுவுமே ரைஸ் கிடையாதுன்றனால. நெக்ஸ்ட் ஆரல். ஸோ ஃபஸ்ட்டு ஆரல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன 100 அப்படின்றது. பிகாஸ் அதுதான் நம்ம பெஞ்ச் மார்க்காக எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பெஞ்ச் மார்க் ரிமார்க்ஸ்லலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம எப்படி மற்ற எல்லாத்தோட ஆரல் கண்டுபிடிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். இங்கே இப்படிதான் ரைஸாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டாஃப் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இங்கே 100னா கண்டிப்பாக மற்ற எல்லாமே கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபாலில் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 100லேருந்து நம்ம கிட்ட இருக்க எல்லா வேல்யூஸும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் இந்த இதை மைனஸ் பண்ணி 99.40 சம்திங் வரும். ஸோ இந்த 100 மைனஸ் 0.600 அதை மைனஸ் பண்ணி நான் 99.400 எழுதினேன். ஸோ இப்போ இந்த 99.4 மைனஸ் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது ஸோ அகெயின் இங்கே ஒரு வேல்யூ வருமா, அது மைனஸ் இது. ஸோ இங்கே ஒரு வேல்யூ வரும். ஸோ அகெயின் இந்த வேல்யூ மைனஸ் இது. பிகாஸ் இப்படி தான் நீங்கள் இந்த ஃபாலிங்கில் வர ஸ்லோப் வந்து நீங்கள் ரெடியூஸ் லெவல் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்லேருந்து இதை மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இங்கே கிடைச்ச ஆன்சரை இதை மைனஸ் பண்ணும். அண்ட் தென் இங்கே ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை மைனஸ் பண்ணும். இதோட ஆன்சரை இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு மைனஸ் பண்ணி நான் உங்களுக்கு எழுதிடுறேன். ஸோ மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. எப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் மைனஸ் இது. ஸோ அகெயின் இந்த பாயிண்ட் மைனஸ் இது, இந்த பாயிண்ட் மைனஸ் இது, அகெயின் இந்த பாயிண்ட் மைனஸ் இது, அகெயின் இந்த பாயிண்ட் மைனஸ் இது, இந்த பாயிண்ட் மைனஸ் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் ஃபால் வரும்போது இப்படி தான் சால்வ் பண்ணோம். ஸோ இதில் வந்து செக் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இதில் வந்து 3 செட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. 3 செட்ஸ்னால் என்ன, சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் ஃபோர் சைட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆரல். அப்புறம் இன்னொரு செட் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ரைஸ். உங்களுக்கு அந்த அண்டர்லேஷன்ஸ் வர இடத்துல
அண்ட் தென் ஃபால் மைனஸ் ஃபால். ஓகேவா, உங்களுக்கு 3 செட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ப்ராப்ளமில் சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன நம்மளுக்கு தெரியும், நம்ம போன ப்ராப்ளம்லேயே சால்வ் பண்ணதுனால 4.225 தான் வரும். இந்த இதுவும் -4.225 வரும். ஸோ இந்த ரைஸ் ஃபால் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபால், ஏன்னா இங்கே ரைஸ் எதுவுமே இல்லாதனால நம்மளுக்கு -0 மைனஸ் ஃபாலோட அடிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 4.225 தான் வருது. ஸோ அப்போ இங்கேயும் 4.225. ஸோ இதுதான் நம்மளோட ஃபால் அதோட ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மூணுமே நம்மளுக்கு கரெக்டான செக் வந்துருச்சு. ஸோ நம்ம போட்ட ப்ராசஸ் வந்து கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ். ஸோ 3 செட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வந்து இன்டர்மீடியட் சைட்ஸ்க்கும் இது செக் கொடுக்குது. பிகாஸ் நம்ம ரைஸ் ஃபால்னால் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அதனால் இன்டர்மீடியட்டோட செக்கும் இது நம்மளுக்கு கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் லெவலிங்கில் வந்து ஸோ இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பேசிக்காக நம்ம ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதையும் தாண்டி இன்னும் மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா வேறு மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும்போது இந்த மெத்தடை கன்சிடர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் லெவலிங் பண்ணும்போது ரைஸ் அண்ட் ஃபால். ஸோ 3 செட்ஸ் ஆஃப் செக். ஸோ என்ன செக் இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனே வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே பேக் சைட் மைனஸ் ஃபோர் சைட், அகெயின் லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபஸ்ட் ஆரல், ரைஸ் மைனஸ் ஃபால். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் ப்ராப்ளம் சால்விங்கில் 2 மெத்தடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த 1 மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பார்க்க சிம்பிளாக தான் தெரியும். ஸோ இப்போது விட்டோன்னா இப்போ எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக அதை மறந்துடும். ஒரு எப்படி இதுவா அதுவா அப்படின்ற டவுட் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு டைம் படிக்கும் போதே கொஞ்சம் அதை ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி, சிம்பிளான விஷயமா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக் சைடா அப்புறமா ஃபோர் சைடா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய டைம் வந்து எக்ஸாம் டைமில் தான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான டவுட்ஸ் வருமே. ஸோ அதனால் இப்போ படிக்கும் போது அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ் புக் இருந்தால் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த டவுட்ஸ்லாம் தேவையே இல்லை. கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்குது, அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.